அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் கிருஷ்ணாவோட ஃபேஸ் வந்து எப்படி ஸ்கெட்ச் போடலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. கிருஷ்ணாவோட ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலான ஃபேஸ் வரைகிறது வந்து ஸ்ட்ரைட்டாக வரைவோம். ஆனால் கிருஷ்ணாவோட ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்கெட்சு போடுறவங்களுக்கு. இனிஷியலாக வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த சைடாக வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிற ஃபேஸை வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு லுக்கில் வந்து கொண்டு வர முடியும். நம்ம அதுக்காக வந்து நான் அந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸஸ் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபேஸை எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம 5 பாக்ஸஸ் வந்து ஹரிசன்டலாகவும் வெர்டிக்கலாக ஒரு 6 பாக்ஸஸும் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபேஸ் மட்டும் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இந்த பாக்ஸஸ் வந்து இனஃப். இது வந்து ஈக்குவல் ஸ்கொயரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எந்த சைஸில் வேணும்னா நான் ஸ்கொயரை போட்டுட்டு இதே நம்பரிங் ஸ்கொயரில் வந்து 5/6 அந்த சைஸில் வந்து கவுண்டிங்கில் ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது போலவே வந்து கிருஷ்ணாவோட ஃபேஸை நீங்களும் லைன்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணி ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் வரைஞ்சிருக்க அதே ஸ்கெட்ச் வந்து உங்களுக்கு ஜெராக்ஸாக கிடைக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ப்ராக்டிஸ் ஒரு முறை நான் ஃபுல்லாக வரைகிறத பார்க்குறதுக்கும் நீங்கள் ஒரு முறை வரைஞ்சி பார்க்குறதுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும். ஏற்கனவே நீங்களே ஒரு முறை வரைஞ்சி பார்த்துட்டு வரைகிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இப்போ அந்த பாக்ஸஸில் வந்து எந்த இடத்துலலாம் நான் கட் பண்ணி போட்டிருக்கணும் சேம் அதே போல் வந்து ஒவ்வொரு பாக்ஸஸ்லேயும் கட்டிங் வந்து கரெக்டாக ஆகணும். நம்ம பாக்ஸஸோட இன்சைட் வந்து கூட நம்ம கரெக்டாக எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த பாக்ஸோட எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் அந்த இடத்துல வந்து ஒரு பிக்சர் எந்த இடத்துல கட் ஆகுதோ அதை நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்கொயருக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு படம் ஃபுல்லாக வந்து நமக்கு லைன்ஸ் வந்து கரெக்டாக பொருந்திடும், கரெக்டாக செட் ஆகி நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கெச்சஸ் எல்லாம் எடுக்கிறப்போ என்ன பண்ணோம், கிரிட்டு, இது பேர் வந்து கிரிட்டு ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிரிட்டு ட்ராயிங் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஸ்கெட்சை எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் அந்த ஒவ்வொரு கிரிட்லேயும் நமக்கு வந்து எந்த இடத்துல மெயின் ஸ்கெட்ச் வந்து கட் ஆகுதோ அதே இடத்துல நம்ம போடக்கூடிய ஸ்கெட்சும் வந்து கட் ஆகணும், அதே இடத்துல ப்ளேஸ் ஆகணும். அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி கட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். அப்போது நமக்கு ஸ்கெட்சு வந்து திருத்தமான ஒரு ஸ்கெட்சாக நமக்கு அங்கே என்ன இருக்கோ அது வந்து அப்படி நமக்கு கிடைக்கிறதுக்கு 99% வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம உள்ளேயும் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஹைட்டு எவ்வளோ ஹைட்டில் வருது, எவ்வளோ அகலத்தில் நம்ம லைன் போடுறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டால் போதும். மேக்ஸிமம் வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து நீங்கள் எட்ஜஸை வந்து கார்னரில் வந்து மெயின் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே கிடச்சிரும். இப்போ கிருஷ்ணாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸில் வந்து கிரீடம் இருக்காது. கிரீடமுக்கு பதிலாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் அசசரிஸ் நிறையா இருக்கும். அதில் அந்த அசசரிஸ் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லிங்காக செம்மையாக இருக்கும். கலரில் பார்க்குறப்ப இன்னுமே அது வேறு லெவலில் இருக்கும். கொண்டை போட்டிருக்கிறது, அந்த மயிலிறகு இருக்கிறது, அதுக்கு மேலே ஜுவல்ஸ் நிறைய வித்தியாசமாக வந்து நிறைய கிருஷ்ணாவோட ஹெட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அது ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்து ரொம்பவே லுக்கிங் சூப்பராக இருக்கும். தாஞ்சூர் பெயிண்டிங்கில் ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங் வந்து கிருஷ்ணாவோட பெயிண்டிங், ரொம்ப ட்ரெடிஷ்னலானதும் கூட. ஸோ நிறைய பேர் வந்து தாஞ்சூர் பெயிண்டிங் அப்படின்னாலே வந்து கிருஷ்ணாவை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு கிருஷ்ணா வந்து எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு தீம். ஸோ நமக்கும் வந்து கிருஷ்ணா வந்து ஏன் இவ்வளோ நாள் நான் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எப்படி கொடுக்குறது, எனக்கே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பலாம் வந்து இந்த சைடு ஃபேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிறத நான் கொண்டு வரதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. நான் நிறைய ரிப்பீட் பண்ணி நிறைய முறை வந்து ட்ரா பண்ணி பார்த்து அப்புறம் எந்த டெக்னிக் வந்து இந்த ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒரு டெக்னிக் நான் சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோஸில் பார்த்துருந்திங்கனாவே தெரியும். ஒவ்வொரு விதமான ஃபேஸுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான டெக்னிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து கிருஷ்ணா ஃபேஸுக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக செட் ஆகுது. மற்றபடி வந்து நம்ம ஃபார்முலாஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணால் செட் ஆகலை. அப்ளை பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து டைமும் அதிகமாக எடுக்குது, ரிசல்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் வருது. ஸோ இந்த கிரிட்டு டைப்பில் போட்டோம்னா மட்டும்தான் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த ஸ்லாண்டிங் ஃபேஸ் வந்து கிடைக்குது.
சப்போஸ் நான் வந்து இதுக்கும் வந்து எப்படி ஈஸியாக ஃபார்மில் நம்ம காடஸ் ஃபேஸ்லாம் போட்டிருந்தோம் அப்படிங்களா, அந்த மாதிரி கணேஷா ஃபேஸ் காடஸ் ஃபேஸ் மாதிரி போடுறதுக்கு நான் சப்போஸ் நான் இதுக்கு மேலே நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து லைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக வராது, கொஞ்சம் கிராஸ் லைன் வச்சு தான் நம்ம போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். இது நம்ம கிரிட் பேஸ்டுங்கிறதுனால லைன்ஸ் பேஸ் அவ்வளோவா தேவைப்படாது. ஃபேஸோட சென்டர் லைன் மட்டும் நீங்கள் உங்களோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அந்த லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்புறமா கிரிட் இல்லாமல் வரைகிறதுக்கும் நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வரையும் போதே கிரிட்டுக்குள்ளே வரையும் போதே அங்கங்கே லைன்ஸ்லாம் வந்து அந்த ஃபேஸோட ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஐஸோட ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவு லைன்ஸை போட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் கிரிட் இல்லாமலே வந்து நம்ம அந்த லைன்ஸை வந்து கரெக்டாக போட்டு வரைகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம வந்து ஒரு முறை 2 முறை ஒரு 4 முறை போட்டிருந்தா கூட வந்து நமக்கு அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் ஆகாது கிருஷ்ணா ஃபேஸை பொறுத்த வரைக்கும். மற்ற ஃபேஸ்லாம் கூட ஓரளவு வந்துடும் நமக்கு. இதுக்கு வந்து அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக போடுறதுக்கு. நான் வந்து பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஓரளவுக்கு நமக்கு ஏற்கனவே ட்ராயிங் தெரிகிறவங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதோட வந்து ஃபேஸில் போடக்கூடிய முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சைடு காது வந்து போட வேண்டியது இருக்குது. நான் ஏன் காதை வந்து இப்போ லாஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னா சப்போஸ் ஃபேஸ் கட் வந்து லைட்டாக டிஃபர் ஆகுது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த காதை வரைஞ்சிட்டோம் அப்படின்னா எரேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லா போர்ஷனையும் வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காதை போடுறோம் அப்படின்னா அந்த சைடு ஃபேஸ் லுக்கு வந்து பர்ஃபெக்டாக அமைகிற வரைக்கும் நமக்கு வந்து எரேஸ் பண்ணி போடுற வேலை வராமல் இருக்கும். ஸோ இது வந்து ஃபைனலாக போட்டுட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ இந்த சைடு இருக்க தோடையும் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கழுத்து டிசைன் மாலையோட க்ளோஸ் பண்ணி கிருஷ்ணாவோட ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து கலரிங்கில் பார்த்தோம்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நான் கலரிங் வந்து அப்லோட் பண்ணுற ஐடியா இல்லை. நான் ஃப்யூச்சரில் வந்து கலரிங் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் நான் உங்களோட கமெண்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். சரிங்களா? அடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.